ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நல்லா சூப்பரான டெம்டிங்கான டேஸ்டியான சில்லிஸுங்க. ஸ்டஃப்டு சில்லிஸ், மசாலா ஸ்டஃப்டு சில்லிஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட முடியல, சூடாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி, சோள சப்பாத்தி, ரைஸ் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. சுட சுட இருக்குது, என்னால் தொட முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பண்ண போகிறோம். என்ன பஜ்ஜி போட போகிறீங்களா அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை விட இது டெம்டிங்கான டேஸ்டியான டிஷ்ஷு. பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இவ்வளோ தான் பொருட்கள். பஜ்ஜி மிளகாய் நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்கும். பெரிய வெங்காயம் 4, இதில் 3 போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பூர்ணம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக் உரிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 20லேருந்து 25 பல்லு வரைக்கும் இருக்கும். இந்த அளவுக்கு கார்லிக் போடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் எதை யூஸ் பண்ணால் எந்த டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு புளிப்பு தன்மைக்கு ஒரு லெமன், இதுதாங்க. இப்போ நாம் இதை கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வானொலி வச்சுருக்கேன். வானொலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க. இதுக்கு வெந்தயம் கொஞ்சமாக. இப்போ நான் 10 மிளகாய் எடுத்துருக்கிறதால 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை முதல்ல லேசான பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடலை அப்படின்னா கசப்புத்தன்மை வரும் உங்களுக்கு. அந்த மனம் குணம் எல்லாமே மாறிடும். அதனால இது வரும் வானிலையில் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது பாதி வறுப்பட்டு இருக்கு, வெடிச்சு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் சீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதோட மிளகு கொஞ்சம், வாசனைக்கு காரத்துக்கு ரெண்டுத்துக்குமே. இதோட நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதை நமக்கு மணத்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணும் பாருங்கள். வாசனையும் சரி, அந்த மணமும் சரி, நல்லா சூப்பராக அப்படியே இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும். நான் அனல் சிம்லையே தான் வச்சுருக்கேன். அந்த வானலி சூடு நல்லா இருந்தால் போதும். அப்போ தான் இது நல்லா டீப்பாக உள்ள ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகும்போது அதனுடைய மணங்கள் சேரும் நல்லா. இப்போ அந்த சோம்பு வாசனை எல்லாமே சேருது, வாசனை கும்மு கும்முன்னு வருது. இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் வறுபட்டிருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை கையோட நமக்கு ஆற வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்து மிக்சியில் இதை சேர்த்துடுறேன். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சப்புறம் இது சூடு ஆறி இருக்கும். சூடு ஆறி இருக்கும்போது இதோட மிளகாத்தூள், இந்த காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகு இதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள், நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஃபேமிலிக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி. அதோட இப்போ இதுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம அரைக்கிறதுல, அதாவது வறுத்ததில் எதுவும் தனியா சேர்க்கலை, அதனால தனியாத்தூள். இப்போ இது மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம உரலில் இடித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு அந்த அளவுக்கு பெரிய உரலாக இருக்கணும். என்கிட்ட ஜஸ்ட் இஞ்சி பூண்டு இடிக்கிற மாதிரி, சின்ன விஷயங்கள் இடிக்கிற மாதிரி இருக்கிறதால நான் மிக்சியில் ரன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த மிக்சியில் சேர்த்திக்கோங்க. இந்த பெரிய கப்பில் சேர்த்திக்கணும். ஏன்னா பெரிய கப்பில் நம்ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டோம் அப்படின்னா மிதிப்படாது. இப்போ இந்த பூண்டு, இப்போ இந்த பொடி போட்டு விப்பரில் ரன் பண்ணுங்க. ரொம்ப, அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் மரமரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பிட்ஸாக இருக்கிற மாதிரி ஸ்டஃபிங் நமக்கு பைட் ஆகணும், அது மாதிரி இருக்கணும். இப்போ இது நான் விப்பரில் போடுறேன். இப்போது நம்ம இந்த அரைச்ச விழுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா மரமரான்னு இருக்கணும். இது மாதிரி பூண்டு வெங்காயம் இடிப்பட்டும் இருக்கணும்.
அரைப்பட்டும் இருக்கணும், அதே டைமில் அங்கங்கே பல்லு பல்லாவும் இருக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ். இப்போ நான் ஒரு மூடி ஃபுல்லாக பிழிகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து ஒரு விஷயம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இதில் சால்ட் போடணும். ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யும்போது சில விஷயங்கள் அப்படியே நமக்கு மறந்து போகுது. இன்னும் நான் உப்பு போடல. ஆமாம், உப்பு போடல. இப்போ இதுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இதை லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா விப்பரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் நம்ம. இப்போது இது கொஞ்சம் அந்த ஒரு நிமிஷம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே அந்த உப்பும் இதிலோட சேர்ந்துடும். இப்போ அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பிடிஞ்சிக்கலாம். உப்பு இன்னும் எலுமிச்சப்பழம் கொஞ்சம் பிடிஞ்சிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகா தோலை வந்து காம்பை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாண்லியில் வைக்கும்போது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இது மாதிரி இது திருப்பி விடுறதுக்கும் நமக்கு இடம் வேணும், அதே டைமில் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமையும் இருக்கணும். அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நிதானமாக கட் பண்ணுங்கள், கை காயம் பண்ணிக்காதீங்க. இப்போ உள்ளே இருக்கிற இந்த விதையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம இதை ஓப்பன் பண்ணாதான் நம்மளால் இந்த விதையை நீக்க முடியும். இப்போ இந்த விதையை நீக்கிடலாம். இது காரத்தை கொடுக்கும் கொஞ்சம், அதுவும் இல்லாமல் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ இந்த விதையை கூட நம்ம கொஞ்சம் தட்டிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த ஃபில்லிங்கை இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழுது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு பத்தலை, காரம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மிளகாத்தூள் ரெண்டும் போட்டிருக்கிறதால காரம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்ட அப்புறம் நம்ம இது ஒரு 2 நிமிஷம் விட்டு, ஏன்னா அதெல்லாம் சேரணும் இல்லைங்களா. இப்போ இது மாதிரி விழுத நம்ம இதில் ஃபில்லிங் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த விழுது எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த விழுது ஃபுல்லாக இருக்கணும். இதோட இது மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விழுது மிச்சமாயிருக்கு. இப்போ இதில் எல்லாமே ஃபில்லிங் வச்சாச்சு. நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதிகம் எண்ணெய் வேண்டியதில்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே அழகாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அனல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. அனல் கம்மி பண்ணிவிட்டு நமக்கு இதில் எத்தனை மிளகாய் வைக்க முடியுமோ திருப்புற மாதிரி இருக்கணும். மிளகாவை வந்து நம்ம கொஞ்சம் திருப்பணும். அதுக்கோசம் இதை வந்து அந்த அளவுக்கு நம்ம மிளகாவை அடுக்கிக்கலாம். இப்போ வைக்கும் போதே பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம இதை அனல் மொத்தமே சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசால் மிச்சம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அது மிச்சம் இருக்கிற மிளகாவுக்கும் கொஞ்சம் நம்ம மசால் நம்ம கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கணும். இப்போ இது வந்து நம்ம மசால் இந்த மிச்சம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுப்பு மொத்தம் சிம்மில் வச்சு இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே கீழே இருக்கிறது டோஸ்ட் ஆகும். அப்போ நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ லேசாக நம்ம திருப்பி விடலாம். அந்த வாசனை, மசாலாக்களுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி விடும்போது அந்த மிளகாக்குள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே கொஞ்சம் வெளியே வரும்.
உள்ள அந்த மசாலா குக்காக அப்படியே கும்முன்னு இருக்கும். வீடு மொத்தம் அரோமா. கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டால் நான் பொறுப்பு இல்லைப்பா. இப்போ இன்னொரு தடவை மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்க, மசாலா எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து பதம் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டு எந்த பக்கம் குக் ஆகலையோ அந்த பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். நம்ம சூடு தாங்குற மாதிரி தான் இருக்கும், அதனால தான் என்னால் திருப்ப முடியுது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை கும்முன்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது நம்ம தொட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இது மாதிரி ஆயிடணும். இப்போ சாஃப்டாக வேணுங்கிறவங்களுக்கு இது மாதிரி சாஃப்டாக இருக்கிறத எடுத்து கொடுக்கலாம். க்ரன்ச்சியாக வேணுங்கிறவங்களுக்கு இது மாதிரி க்ரன்ச்சியாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சோள மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். சாதமும் இருக்கு, சோள மாவு சப்பாத்தியும் இருக்கு. யாருக்கு எது வேணாலும் இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு கமகமான நல்ல ஒரு ஸ்பைசியா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுவீங்க. தேங்க்யூ.